Welcome all of you to my video. In this video, we are going to see chapter 2 numbers and sequences, example 2.52. Find the least positive integer n such that 1 plus 6 square plus up to 6 power n greater than 5000 மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் இந்த 5000 மேலே அடுத்த இருக்கக்கூடிய எந்த நம்பர் வந்து லீஸ்ட்டாக இருக்குதோ, அதாவது 5000க்கும் கீழே அடுத்தது போகக்கூடாது, அப்படிப்பட்ட எந்த நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 5000க்கு மேலே என்னாச்சுன்னா 5001 வருதுன்னு வச்சுக்கலாம், அந்த நம்பர் தான் லீஸ்ட் பாசிட்டிவ். ஸோ இதுக்கு மேலே வேறு ஒரு நம்பர் வருதுன்னா அதை நீங்கள் எடுக்கக்கூடாது. 5002 இருந்துச்சுன்னா அது நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ எது வந்து லீஸ்ட்டாக வருதோ அதை தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இதுதான் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர். இதை வச்சு நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். இதில் என்னென்னா, நம்மளுக்கு இது ஏ கொடுத்துட்டாங்க 1, ஆர் வந்து உங்களுக்கு 6/1, 6/1 6 தான் வரும். அதே போல் 6² பாருங்கள், 6² வந்து 36, தட் இஸ் 36/6 உங்களுக்கு 6 தான் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஆர் 6ன்னு எழுதிடலாம். இதில் ஆர் வந்து உங்களுக்கு கிரேட்டர் தென் 1 தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம், நம்மளுக்கு பேசிக்காக உள்ள இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஏ இன்ட்டு ஆர் பவர் n - 1/r - 1. திஸ் மஸ்ட் பி கிரேட்டர் தேன் 5000 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு 1 தெரியும், ஆர் n தான் தெரியாது, ஏன்னா நம்ம n தான் கண்டுபிடிக்கணும். ஸோ வட்டு தெரியும், 6 - n - 1/6 - 1 கிரேட்டர் தேன் 5000. ஸோ 6 பவர் n - 1/6 - 1 என்ன ஆகிரும், 5 ஆயிரும், கிரேட்டர் தேன் 5000. ஸோ இது இந்த சைடு எடுத்து போயிட்டிங்கன்னா மல்டிப்ளைட் ஆயிரும். ஸோ 25000. இந்த 1 அந்த பக்கம் கொண்டு போயிட்டிங்கன்னா 6n இஸ் கிரேட்டர் தேன் 25001. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ இந்த 6 பவர் என்னோடைய வேல்யூ ஆனது 25001 பெரிய நம்பராக இருக்கணும். பட் அதுக்கு மேலே அதுக்குன்னு ஒரு நம்பர் வரும், லீஸ்ட் பாசிட்டிவிட்டி நான் சொன்னது போல் அதுக்கு மேலே வராது. ஸோ 6 பவர் n வச்சு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு 6 பவர் 1 2 3 எல்லாம் தெரியும். ஸோ 6 பவர் 1 வந்து உங்களுக்கு 6, 2 வந்து 36, 3 வந்து 2616 வரும். ஸோ அதுக்கு நான் 6 பவர் 5 போட போகிறேன். ஏன்னா 6 பவர் 4 உங்களுக்கு வராது எப்படி பார்த்தாலும். 25,000 மேலே வரதுனால 5 டிஜிட் நெரிஞ்சுக்கு பாருங்கள். ஸோ 6 பவர் 5 பார்த்தீங்கன்னா 6 இன்ட்டு 3 பவர் இன்ட்டு 6 பவர் 2 இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு 6 பவர் 3 216, தட் இஸ் கோயிங் டு பி 36. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 216 இன்ட்டு 36, 6 6 36, 166 6, இங்கே ஒரு 9, ஸோ 3 இருக்குது. ஸோ 2 6 are 12, that is 1 2, 6 3s are 18, 1 3 is 3 plus 1 4, 2 3s are 6ன்னு வருது. ஸோ 6 7 6 was 7, that's also 8 8 7 7 6. ஸோ இது கண்டிப்பாக வராது உங்களுக்கு. அடுத்தது இன்னும் கொஞ்சம் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதனால் இந்த நம்பரை நீங்கள் விட்டுருங்க. இப்போ நம்ம 6 பவர் 5 பார்த்தோம், அது 6 பவர் 6 பார்ப்போம். 6 பவர் 3 இன்ட்டு 6 பவர் 3, தட் இஸ் 216 இன்ட்டு 216. ஸோ 6 பவர் 3 வந்து 216 இன்ட்டு 216, 216 6 6 36, 166 ப்ளஸ் 3 இந்த 9 12. அடுத்தது மறுபடியும் 216 அப்படியே வரும். 262 12, 1 2 is 2 3 4. ஸோ 6 5, 2 + 1 வந்து 3 5 6 வருது, 6 again 4. உங்களுக்கு வாரது வந்து 4 6 6 5 6 வருது. ஸோ இது வந்து 25,001 பெரிய நம்பரு. அதில் நீங்கள் n = என்னன்னு போட்டுடலாம்னா 6 போட்டுடலாம். ஸோ த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் இஸ் n = 6. ஸோ அந்த லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர் வந்து 6 போடலாம். ஸோ 7 போட்டிங்கன்னா இதோட பெரிய நம்பர் வரும். ஸோ அதை நம்ம போடோம்னா நம்ம 6 பவர் 6 எது வந்து 25,000க்கு அடுத்த வருதோ, அதாவது 6 பவர் n-க்கு 25,000க்கு மேலே எந்த நம்பர் வருதோ அதுதான் உங்களுக்கு ஆன்சர். அதாவது 6 என்பது உங்களுக்கு 25,001 பெருசாக இருக்குது. ஸோ அதனால் அதுதான் உங்களுக்கு ஆன்சர். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லி கேளுங்க. தேங்க்யூ.